வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அந்த பொடி எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்தல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த வத்தல் குழம்புக்கு பொடி அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் ஸ்பூனு. இந்த டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகா ஒரு 10. இதில் போட்டு அரைக்கிறது, வறுத்து அரைக்கிறதுக்கு இதுதான், இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வாங்க வறுத்துட்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வச்சுக்கலாம். இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க போகிறதில்ல, இது ட்ரையாக தான் வறுக்கணும். அதில் அரிசியை போட்டு வறுத்துப்போம். அரிசி எதுக்குன்னா, இந்த குழம்பை திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த அரிசி போடுவோம். நாம் இந்த அரிசியை வறுத்துக்கலாம். மல்லியை போட்டுக்கலாம், குண்டு உளுந்து போட்டுக்கலாம், துவரம்பருப்பு போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், இந்த சைஸ் பெருங்காயம் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஏன்னா கருகக்கூடாது வெந்தயம், அதனால் கடைசியாக போட்டுக்கலாம். வறுபட்டுடுது. இப்போது இதை ஆற வச்சு பொடியாக பவுட்ரு ஆக்கிக்கலாம் மிக்சியில் போட்டு. இதுக்கப்புறம் இது தேங்காய் ஒரு 3/4 கப்பு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். பாப்பி சீடு கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 7-8 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. இது ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றுறேன். இந்த மாதிரி வத்த குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறோம். எவ்வளோ எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தாராளமாக வரணும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகா ஒரு 5. இப்போது இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல். இதை முதல்ல போட்டு பொரியணும். இப்போது இதில் ஒரு 10 போல் ஒரு 20 பல் இருக்கும் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுக்கா. அதே மாதிரி பூண்டும், இதுக்கு பூண்டு வெங்காயமும் தாராளமாக போடணும். இந்த இதுக்காக ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டுடுவோம். நான் செய்கிற அளவு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். வெங்காயம்லாம் வதங்கி வரும்போதே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏன்னா பவுடர்லேயே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தாலே போதும் ஒரு கலருக்காக. இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், இந்த வத்தலோடு சேர்ந்து வதங்கணும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது. அந்த தக்காளி, ஏன்னா இது 2 மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி வரும். இது பெரிய சைஸ் தக்காளி, நான் 1 தக்காளி போட்டிருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 தக்காளி. இது கூடவே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக செய்கிறதால நான் இப்படி செய்கிறேன். இல்லைன்னா தனியாக வெண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சு செய்யணுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கிடுவது. கொஞ்சமாக செய்கிறதால நான் இந்த மாதிரி இதிலையே போட்டு செய்கிறேன் கத்திரிக்காயை. இல்லாட்டினா கத்திரிக்காயை தனியாக எண்ணெயில் முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம்
திறந்து பார்ப்போம். இல்லை, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலேயே வெந்துடுது. இப்படி தான் இருக்கணும். நல்லா வெந்துடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கார சில்லி பவுட்ரு, கலருக்காக அந்த சில்லி பவுட்ரு கலக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா, இதை நல்லா போட்டு அப்படியே கிண்டி இது நல்லா பேஸ்ட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், வத்த குழம்பு, காரக்குழம்பு, கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இது 3/4 ஸ்டேஜ். இது கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொடியை சேர்க்கணும். இன்னும் பொடி சேர்க்கலை. இது கொதி வரட்டும் நல்லா திக்காக. அதுக்கப்புறமா நாம் இது பண்ணுவோம். இது புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். கொதி வரட்டும். இதை பார்ப்போம். இல்லை, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தேங்காய், கசகசா சேர்த்தோம் இல்லையா, முந்திரிலாம், அது திக்னஸ், அதுவே திக்னஸ் கொடுப்போம். உப்பு சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டியை போட்டுக்கலாம். அதே சமயம் இந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. வாயில் வச்சோம்னா சாப்பிட ஒரு 4 உண்டை சோறு சாப்பிட்றவங்க பிசைஞ்சு நிறைய சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுது. இது இறக்குற ஸ்டேஜ் முடிஞ்சிடுது. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது பாருங்க. பசியை தூண்டும். இந்த வாசனை நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. கல்யாண வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. சூப்பரான வத்த குழம்பு ரெடி. பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே எல்லாருக்கும் ஆசையை தூண்டும். வத்த குழம்புலாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.